ஐயா, இன்றைய அரசியல் களம் மிகவும் சுறுசுறுப்பாக சூடாக போயிட்டுருக்கு. இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நம்மளுக்கு அரசியல்னா தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் ஐயாவுக்கும் மேலே மோடி நரேந்திர மோடிக்கும் பிரதமர் ஐயாவுக்கும் நம்மளோட மனமார்ந்த நன்றி தெரிவித்தோம்னா. ஆமாங்க ஐயா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம இதில் பாரபட்சம் இல்லாமல் அந்த நாட்டில் நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்யும் பணிகளும் இந்த நாடு அந்த நாடு அப்படின்ட்டு நினைக்காம எல்லாருக்கும் நன்மை செய்கிறது தான் அவங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு கோயில் ஆலயத்தில் தெய்வங்கள் இவங்களுக்கு தான் வரம் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் வரம் கொடுக்கணும்னு சொல்லி எந்த தெய்வங்களும் இல்லை. ஆமாம், ஜாதி மதம் பார்க்குறதில்ல. ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே கிடையாது. இல்லை, தெய்வன்றது எல்லாத்துக்கும் ஒன்று. ஆமாங்க. அதே மாதிரி ஒரு முதல்வர்னா தோற்று போனவனுக்கோ ஜெயிச்சவனுக்கோ அவர் முதல்வர் அல்ல, அனைவருக்கும் முதல்வர். ஆமாம், ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். எல்லாருக்கும் அவர் முதல்வர். அதை கருதி நம்ம 40 எம்பிகளும் நம்ம தமிழகத்தில் வந்திருக்காங்க. ஆமாம், அது சரியான ஒரு வெற்றிகரமான ஆச்சரியமான மற்ற கட்சியெலாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். எந்த மாநிலத்திலையும் இத்தனை மெஜாரிட்டி அடிக்கலை. அதான் எல்லா நாடுகளும் எல்லா ஊர்களும் நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்குது. அதை மீண்டும் தக்க வைத்து அடுத்த முறையாக எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் மீண்டும் வெற்றிகரமாக வெற்றி பெற நம்ம சேர்ந்து பிரார்த்திக்கிறோம். நன்றிங்க.